டாக்டர் பிபி டேப்லெட் கொடுத்தா ட்ரை கஃப் வருது. இதே அந்த டேப்லெட்டை மாற்றினா லெக் ஸ்வெல்லிங் வருது. சரி வேறு டேப்லெட் கொடுப்போன்னு பார்த்தா பல்ஸ் ஸ்லோ ஆகிடுது. ஸோ எந்த பிபி டேப்லெட் எந்த பேஷண்ட் கொடுக்குறது? எதுக்கு இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் பிபி டேப்லெட்ஸ் நமக்கு இருக்குது? சரி வாங்க அந்த ரீசன்ஸ் எல்லாம் அந்த ஒரு டூடில் நம்ம பார்த்துடலாம். ஹாய் ஐம் ஷிஃபானா. ஸோ இன்றைக்கி நம்ம பிபி டேப்லெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஸோ பிபி வந்து ஒரு காம் ஹோஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதுனா என்ன மீனிங்? லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் சொல்கிறேன். வாட் இஃப் சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, போஸ்டிங்கில் இருக்கீங்க. அப்போ டாக்டர் வந்து எல்லா சைடு எஃபெக்ட் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஒரு பேஷண்ட்டாகவே இருக்கீங்க. அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா இந்த டேப்லெட்ஸ் நம்ம எதுக்கு போடுறோம், நம்ம இந்த டேப்லெட் நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னு. சரி வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் பிபினா என்ன? நான் ஏன் காம் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கேன்? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு பைப்பே இருக்குது, அதில் தண்ணி போகுது. தண்ணி ஸ்ட்ராங்காச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக வருது, என்ன ஆகும்? பைப்பு பிரேக் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்க பிளட் வெசல் ஒரு பைப்பாகவும் நம்ம பிளட் ஒரு தண்ணியாகவும் இருக்கும். ஸோ பிளட் ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா என்ன ஆகும்? பிளட் வெசல் பிரேக் ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த பைப்பை வந்து நம்ம காமாக வச்சுருக்க ட்ரை பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ஏசி இன்ஹிபிட்டர். ஸோ சஃபிக்ஸ் எந்த டேப்லெட்டில் ப்ரில்லுன்னு முடியுதோ அது எல்லாமே ஏசி இன்ஹிபிட்டரில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனலாப்ரில். இது வந்து 2.5 to 20 mg வரைக்கும் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம உடம்புல ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பாடியில் ஆன்ஜியோடென்சின் 1 இருக்கா. ஸோ வந்து ஆன்ஜியோடென்சின் 1 வந்து ஆன்ஜியோடென்சின் 2 வந்து மாறும். அப்போது ஏசிஇ அப்படின்ற ஒரு என்சைம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆன்ஜியோடென்சின் 2 வந்து ஒரு பேட் சிக்னல். இது வந்து என்ன பண்ணும்? அந்த பைப்பை வந்து டைட்டாக வச்சிடும். ஸோ வந்து பிபி அதிகமாகிடும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏசி என்சைமை பிளாக் பண்ணிடுறோம். எது? இந்த ஏசி இன்ஹிபிட்டார் கொடுத்து. அப்போது என்ன ஆகும்? ஆன்ஜியோடென்சின் 1 வந்து ஆன்ஜியோடென்சின் 2வாக கன்வெர்ட் ஆக முடியாது. ஸோ பைப் வந்து டைட்டாக ஆகாது. சைட் எஃபெக்ட் என்னவாக இருக்கும்? ட்ரை கஃப். ஏன் அப்படின்னா, ஏசி என்சைம் வந்து ஒரு கெமிக்கல், ஓகேவா, லைக் பிராடிகைன் அப்படின்ற ஒரு கெமிக்கலும் பிரேக் பண்ணும். ஸோ இந்த ஏசி வந்து பிளாக் ஆனால் பிராடிகைனும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ த்ரோட்டில் வந்து இரிட்டேஷன் வந்து வரனால ட்ரை கஃப் வந்து வந்துடும் பேஷண்ட்க்கு. எல்லா பேஷண்ட்க்கு வரணும் இல்லை, 10% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வரும். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் டோஸ், இப்போது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங் டோஸ் வந்து 2.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 20 mg வரைக்கும் இது வந்து போகலாம். ஓகேவா? சப்போஸ் இஃப் த பேஷண்ட்க்கு வந்து ஒரு ப்ரோட்டீனூரியாவோ இல்லை டயபெட்டிஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரக் தான் ஃபஸ்ட் சாய்ஸாக வந்து கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஏஆர்பி. ஓகேவா? அதோட சஃபிக்ஸ் வந்து சார்டான். எந்த டேப்லெட்லாம் சார்டான்னு முடியுதோ அதெல்லாம் ஏஆர்பி ஸ்கேலில் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லோ சார்டான், அது வந்து 25 to 100 mg வரைக்கும் இருக்கும். ஸோ ஏசி இன்ஹிபிட்டர் ஃபேக்டரி வந்து க்ளோஸ் பண்ணுதில்ல, அதே மாதிரி ஏஆர்பி வேறு மாதிரி. ஆன்ஜியோடென்சின் 2 தான் பேட் சிக்னல்னு சொன்னேன். பட் இது வந்து AT1 ரிசெப்டார்னு லாக்கில் போய் பைப்பை டைட்டாக்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கும். அப்போ ஏஆர்பி என்ன பண்ணுது? லாக்கை வந்து ஷீல்டு போட்டு மூடிடும். ஸோ அதனால் ஆன்ஜியோடென்சின் 2 வந்தாலும் லாக்னு டச் பண்ண முடியாது. ஓகேவா? பிகாஸ் ஏன்னா அது வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் சிக்னல் வந்து பிளாக் பண்ணிடுறோம். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு சிம்பிளாக புரியணுன்னா, ஏசிஇ வந்து ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணுது, ஏஆர்பி வந்து அந்த ஃபேக்ட்ரியோட டோரை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கான். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த ஏஆர்பியோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன? நம்ம பொட்டாசியம் வந்து உடம்புல அதிகமாகும், பட் வந்து கஃபெல்லாம் இருக்காது. ஸோ ஏசி இன்ஹிபிட்டரில் வர ட்ரை கஃப் மாதிரி ஏஆர்பியில் வராது. பிகாஸ் பிராடிகைடினுக்கு வந்து டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் பொட்டாசியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓகேவா? அதனால கிட்னி டிஃபெக்ட் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் டைப் 3 டேப்லெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கால்சியம் சேனல் பிளாக்கர். ஓகேவா? ஸோ அதோட சஃபிக்ஸ் என்ன? டிப்பின். அப்போது எந்த கிளாஸ் ஆஃப் எந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து டிப்பின்னு முடியுதோ அதெல்லாம் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர். ஃபார் எக்ஸாம்பிள் அமினோடிப்பின். அது வந்து 5 to 10 mg வரைக்கும் இருக்கும். இதில் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன கால்சியம் காரை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. ஸோ
ஸோ ஏட்ரி மசில் வந்து கால்சியம் அயன் போணுச்சு அப்படின்னா மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி கான்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா பைப் வந்து டைட் ஆகிடும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கால்சியம் சேனல் பிளாக்கரை கொடுத்து கால்சியம் என்ட்ரி ஆகுறத தடுத்துடுறோம். ஸோ மசில் ரிலாக்ஸ் ஆகிடும், பைப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், பிபி வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த ரோடு வந்து ரிலாக்ஸ் ஆகிடுமா. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஏர்ட்ரீம்னா ரோட், அப்புறம் அந்த கால்சியம் சேனல் பிளாக்கர் தான் வந்து என்னது வைடன் பண்ணுது. ஓகே, அப்போது டிராஃபிக் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, ஆங்கிள் எடிமா. ஸோ ரோடு வைடன் ஆன அப்புறம் வாட்டர் வந்து என்ன ஆகும்னா கீழே அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ சேம் வந்து என்ன ஆகும்னா லெக்கில் வந்து ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் ஆகிடும். அப்போ அக்குமுலேட் ஆக ஆக என்ன ஆகும், ஸ்வெல்லிங் ஆகிடுமா. இது வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் வராது, அஸ் ஐ சைடு 30% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோர்த் பீட்டா பிளாக்கர்ஸ் அண்ட் டயபெட்டிக்ஸ். ஓகேவா. ஸோ பீட்டா பிளாக்கர் அதோட சஃபிக்ஸ் என்ன, ஓல். இப்போது எந்த டேப்லெட்லாம் ஓல்னு முடியுதோ அதெல்லாம் பீட்டா பிளாக்கர்ஸ், லைக் மெட்டப்ரலால். இது வந்து 25 to 100 mg வரைக்கும் வரும். ஸோ இங்கே வந்து பீட்டா 1 ரிசப்டார் வந்து பிளாக் பண்ணுது. பீட்டா 1 ரிசப்டார் எங்கே இருக்குது, நம்ம ஹார்ட்டில் இருக்குது. ஸோ வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஹார்ட் மசிலில் தான் இப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம், அப்போ தான் வந்து பிபி வந்து கம்மியாகும். ஸோ இந்த பீட்டா 1 ரிசப்டார் வந்து ஹார்ட் மசிலில் வந்து இருக்குது. அப்போ என்ன ஆகும், பிளாக் பண்ணால் ஹார்ட் ரேட் கம்மியாகும், ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கம்மியாகும், அதுக்கப்புறம் ஹார்ட் வந்து காம் ஆகும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும், நம்மளோட பிபியும் கம்மியாகும். சரி, இது சைட் எஃபெக்ட் என்னென்னா பிராடிகார்டியா. பல்ஸ் வந்து ஹார்ட் ரேட் கம்மியாகும்னு நம்ம சொன்னோம்ல, அஃப்கோர்ஸ் பல்ஸ் வந்து 60க்கு கீழே போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ்துமா பேஷண்ட்க்கு வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து ப்ராங்கஸ் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட லாஸ்ட் கிளாஸ். அதான் வந்து டயூரெட்டிக்ஸ். சஃபிக்ஸ் வந்து ஐட் இல்லை மைட் அப்படின்னு வந்து முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூரசமைட், இதுக்கு வந்து 12.5 to 25 mg வரைக்கும் இருக்குது. ஸோ இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா, கிட்னியில் வந்து சோடியம் அண்ட் வாட்டர் வந்து ரீஅப்சார்ப் ஆகிடும். அப்போ அந்த ரீஅப்சார்ப்ஷன் வந்து இது என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. அப்போது வாட்டர் வந்து வெளியே போக கம்மி பண்ணுறதுனால அதிகமான வாட்டர் வந்து வெளியே போக வைக்கும். அப்போது பாடியில் வந்து வாட்டர் கம்மியாச்சு அப்படின்னா பிளட் வால்யூம் கம்மியாயிடும். ஸோ பிபி வந்து கம்மியாயிடும், சிம்பிள். பட் இதோட சைட் எஃபெக்ட் என்ன, ஹைப்போகெலிமியா. பொட்டாசியமும் சேர்ந்து வெளியே போயிடும். அதனால பனானா, டெண்டர் கோகோனட் அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாகிடும். இப்போ வந்து இஃப் யூ ஆர் அ பேஷண்ட், நீங்கள் ஒரு பேஷண்ட் அதை கேட்டுருந்தீங்களா, ஐ ஹாவ் அ டிப் ஃபார் யூ. ஒரு சின்ன டிப் இருக்குது. ஆனால் டயூரெட்டிக்ஸ் சாப்பிட்டா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும். ஸோ மார்னிங்கில் தான் சாப்பிட்ணும், நைட்டில் சாப்பிட்டா உங்களோட தூக்கம் போயிடும். ஓகே, ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தெர் இஸ் அ கோல்டன் ரூல், ஓகேவா அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் செலெக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்சினா மெத்தேல்டோப்பா 250 to 500 mg வரைக்குமா. ஸோ அது வந்து ஆன்ஜியோடென்சின் ட்ரக் வந்து பேபிக்கு போகக்கூடாது. ஸோ சேஃபான ட்ரக் வந்து என்னென்னா மெத்தேல்டோப்பா தான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டிஎம்இயில் ப்ரோட்டீன் ஒரு இருந்துச்சு அப்படின்னா எனாலாப்ரில் கொடுக்கலாம் 5 mg. அது வந்து கிட்னியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா. இதே உங்களுக்கு வந்து போஸ்ட் எம்ஐ இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா மெட்டோப்ரோலால் கொடுக்கலாம், வந்து 25 mg சேர்த்து எனாலாப்ரிலும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்தால் மெட்டோப்ரோலால் வந்து என்ன பண்ணும், சேஃப்கார்ட் பண்ணும். ப்ளஸ் எனாலாப்ரில் வந்து ரீமோல்டு பண்ணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 2 காம்போவுமே கிங் இதில். ஸோ எல்டர்லி பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா குளோர்தாலிடோன் வந்து கொடுக்கலாம். இந்த 12.5 mg ஆர் அமிலோடிபின் கொடுக்கலாம் 5 mg. ஸோ வயசானவங்களில் வந்து பல்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அதனால் பீட்டா பிளாக்கர்லாம் கொடுக்கக்கூடாது. டயூரெட்டிக்ஸில் கால்சியம் சேனல் பிளாக்கர் தான் வந்து என்னது சேஃப். இதில் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, நோ ட்ரக் ஃபிட்ஸ் டு ஆல். எல்லா ட்ரக்கும் எல்லாருக்குமே ஃபிட் ஆகாது. ஸோ டாக்டர் பேஷண்ட் கண்டிஷன் பார்த்துட்டு தான் ட்ரக் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டாக்டர் சொல்லாமல் நீங்கள் வந்து டேப்லெட் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது வந்து ஆபத்து. ஸோ ஒரு சின்ன ரீகேப், ஏசினா இது வந்து ப்ரில், ட்ரைகஃப் தரும், ஏஆர்பி வந்து சாட்டான்,
நோ கஃப் அண்ட் பொட்டாசியம் அதிகப்படுத்தும். கால்சியம் சேனல் பிளாக்கர் வந்து டிப்பின்னு முடியும், ஆங்கிள் ஸ்வெல்லிங், பீட்டா பிளாக்கர் ஓல்டு முடியும், பல்ஸ் லோ ஆகும். டயூரிட்டிக்ஸ் வந்து ஐடின் முடியும், அது வந்து வாட்டர் வெளியே போயிடும், ஹைப்போகெலிமியா ஆகிடும். ஸோ கண்டிப்பாக சஃபிக்ஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரக்கை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ட்ரிக் ஃபார் ஃபார்ம்டி கைஸ். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் அம்மா இல்லை அப்பா யாராவது பிபி டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா, அண்ட் அவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கா. ஆல்சோ கமெண்ட் பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்ல லிங்க் பண்ணுங்கள், I'll send you my mail. அதில் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார்ம்டி அண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி ஒரு டூடில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye guys.